T20 World Cup 33rd மேட்ச் இந்தியா கனடா கடையில் 15 ஜூன் 8 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்தியா ஸ்ட்ராங்காக விளையாண்டுருக்காங்க. இது வரைக்கும் விளையாண்ட எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சிருக்காங்க. அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு. சூப்பர் 8க்கு தகுதி பெற்றாச்சு. இன்னொரு பக்கம் கூட USA வராங்க அப்படின்றது ஒரு ஷாக் அப்படின்னா கூட கண்டிப்பாக நல்லா விளையாண்டுருக்காங்க USA அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாகிஸ்தான் வெளியில் கனடா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை ஜெயிக்கணும்னு விளையாடாட்டியும் இந்தியாவோட விளையாடணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அது பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவும் கருதுவாங்க. டீசென்ட் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட ஸ்கோர் பேஸ்லேயும் ஓரளவுக்கு பேட்டிங் பேஸ்லேயும் பவுலிங்கில் டீசெண்டான அவுட்புட்டும் ரீசெண்ட் டேஸில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதுனால நிறைய பேசலாம். MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 crore. இன்றைக்கி மேட்ச்சுக்கு இந்தியா விளையாடுற எல்லா மேட்சுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 crore அப்படின்ற மாதிரி இந்த சீரியஸில் கொடுக்குறாங்க. 10 crore ப்ரைஸ் போல் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 crore கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கணும். அண்ட் ஸ்பாட்ஸ் குறைவாக இருக்குங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்மார்ட் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக விஷன் 11 பார்க்கலாம். நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் கொடுக்குற ஒரு ஆப்பாகவும் இருக்குது. ரெகுலர் கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி மேட்ச்சுக்கும் ஹெவி கிவ்அவே இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஃப்ளோரிடாவில் தான் இந்த மேட்ச்சு. சான்ஸ் ஆஃப் ரெயின் அப்படின்றது குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓவர் நைட் ரெயின் அப்படிங்கிறது கண்டிப்பாக கஷ்டப்படுத்த வாய்ப்பு இருக்குது. 10:30 AM ஏர்லியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக ஷோ பண்ணாங்க. இந்த சீரியஸில் ஸ்டார்ட்லேருந்து ஃப்ளோரிடாவில் மழை பெய்யறதை பார்க்குறோம். அடுத்தடுத்த போட்டிகள் ரத்தாகிருக்கு. இந்த போட்டி ரத்தாகுமா அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நேற்றைய வெதர் இன்றைக்கி வெதர் அப்படின்னு பார்க்கும்போது பெட்டராக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நேற்று கூட மேட்ச் டைமில் மழை இல்லை, லேட்டராக தான் மழை இருந்தது. இந்த மேட்ச் டைம் மழை இல்லைன்னா கூட ஏர்லியாக பெஞ்ச மழை காரணமாக அங்கே அதை கிளியர் பண்ண முடியல. அந்த இடத்த பார்க்குறோம். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி பேஸில் குறைவுன்னு சொல்லலாம். ஃப்ளோரிடா தான் இருக்கிறதுலே ஃபெசிலிட்டியான கிரவுண்டுன்னு சொல்லணும். பட் அங்கேயே அந்தளவுக்கு பண்ண முடியல அப்படின்றது தான் சொன்னேன். ஃப்ளோரிடாங்கிறது நான் ஓவராலாக சொல்லலை. யூஎஸ்ஏல ஃப்ளோரிடா கொஞ்சம் பெஸ்ட் கிரவுண்டு அப்படின்னு சொல்லலாம். எனிவே இன்றைக்கி எப்படி இருக்க போகுது? ஆன் டைமில் மழை இல்லை, ஆனால் ஏர்லி ரெயின் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம். டாஸ் டிலே ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷார்ட் அண்ட் கேமாக இருக்கலாம். இல்லை எல்லாமே ஓகே ஆகி முழு கேம் நடக்குமா பார்க்கணும். 15 மேட்சஸில் 11 பேட் ஃபஸ்ட்டு 4 சேசிங்கு. பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுள். ஆனால் ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம்னால சேசிங் தான் ப்ரிஃபரபிள். 2 டீம் அப்படின்ற இடத்துல யோசிக்கிற இடத்துல இந்தியா அப்பர் ஹேண்டில் இருப்பாங்க. கனடா ஓரளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்தியா சைடு 1 சைடு மேட்சாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மழை வழிவிடுற பட்சத்தில். வெஸ்ட் இண்டீஸ் இங்கே 245க்கு 6 அப்படின்ற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து 81/10 அப்படிங்கிற அந்த ஸ்கோரை அடிச்சிருக்காங்க. இந்தியா அதே லெவனோட போவாங்க. பெரிய மாற்றங்கள் செய்ய தேவையில்லை. சில பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிக்கலாம். பட் கண்டிப்பாக இந்தியா அதே காம்பினேஷன், அந்த வின்னிங் மோடை க்ரியேட் பண்ணணும், கொண்டு போகணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஒரு பாயிண்டில் வெஸ்ட் இண்டீஸ் விளையாட போகிற மேட்சஸ் இருக்கும். அங்கே ஸ்பின்னர் சைடு போகலாம் அப்படின்னு யோசித்தா சிராஜை எடுத்துகிட்டு அந்த இடத்துல குல்தீப் சைடு போகலாம். அந்த ஒரு விஷயத்தை இந்த மேட்ச்சில் பண்ணலாம். ஜெய்ஸ்வாலை டாப் ஆர்டரில் கொண்டு வருவாங்களா இந்த கேள்வி வருது. நிறைய பேர் அதை ஒரு சஜஷனாக சொல்கிறாங்க. சிபம் தூபே லேட்டர் பேஸில் இருக்கிற ஒரு பேட்டராக இருக்கிற அவரை வெளியில் தள்ளிட்டு SSVM மேலே அனுப்பலாம். பட் ரிசர்வ் பண்ணிட்டு நம்பர் 3 சூப்பராக செட் ஆகிருக்கார். சூர்யா இன்னுமே கீழே போகிற மாதிரி ஒரு சூழல் வரும். அதெல்லாமே மைண்ட் பண்ணிவிட்டு பாசிபிளாக இங்கே SSVக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ரோஹித் சர்மா விராட் கோலி. ரோஹித் சர்மா ஸ்டார்ட் கொடுக்குறாரு. விராட் கோலி இது வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணலை. நியூயார்க் அந்தளவுக்கு சிறப்பான அளவுக்கு விராட் கோலி செய்யலை. அந்த ட்ராக்கு டஃப் ட்ராக்கு தான், அவுட்புட் வராமல் இருந்தது. பண்ட்டுக்கு நியூயார்க் கிரவுண்டு சூப்பராக செட் ஆகிடுச்சு. நல்லா விளையாண்டார். வார்ம்-அப் மேட்ச் நல்லா விளையாண்டது பார்த்தோம். அதுக்கு அடுத்தடுத்த மேட்சஸில் நல்ல ரிசல்ட்டு ஒரு பேட்லேருந்து வந்துச்சு. சில கேட்ச் ட்ராப்பு அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு விளையாண்டார், நல்லா விளையாண்டுருக்காரு. சூரியகுமார் போன மேட்ச் நல்லா விளையாண்டார். ஹார்திக் பாண்டியாவோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. சிவம் தூபே ஓகேன்னு சொல்லலாம். போன மேட்ச் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாரு. இருந்தால் கூட ஐபிஎல்லில் டுவர்ட்ஸ் எண்ட் அந்தளவுக்கு கிரேட் இல்லை. ஆரம்பத்தில் விளையாண்ட மாதிரி இந்த சீரியஸில் ஸ்டார்ட்லேருந்து அவ்வளோ கிரேட்டுன்னு சொல்ல முடியல. ஜடேஜா பவுலிங் பேஸில் இந்த மேட்ச்சில் கம்பேக் பண்ணுறாரா? அவ்வளோவா ஓவர்ஸ் கொடுக்கல அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா பேஸ் பவுலர்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து போனாங்க நியூயார்க் கிரவுண்ட்ஸில். ஃப்ளோரிடாவில் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கும் அசிஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற அந்த பாயிண்டில் யோசிக்கலாம். அக்சர் சில நேரங்களில் பேட்டிங் பேஸில் ப்ரொமோஷன் கிடைக்குது. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அப்படின்ற இடத்துல ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், அஸ்தீப் இவங்கெல்லாம் நல்ல பவுலிங் ரீசன்ட் பேஸில் சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
கனடா ஆரோன் ஜான்சன் அவரோட ஸ்கில்ல போன மேட்ச்சில் ஷோ பண்ணார், சூப்பர் பேட்டராக ஷோ பண்ணார். தலிவால் இந்த டீமோட பெஸ்ட் பேட்டர், 2 பேரும் தான் மெயின் ஸ்டேவாக இருந்திருக்காங்க. அப்படி இவங்க 2 பேருமே ஆரம்ப மேட்சஸில் சரியாக விளையாடினாலும் போன மேட்ச்சு ஜான்சன் நல்லா விளையாண்டார், முதல் போட்டியில் தலிவால் நல்லா விளையாண்டார். பர்கட் டீசெண்டான ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். சில நேரங்களில் போலிங் பேஸில் ஒரு சில ஓவர் கன்சிடர் பண்ணுவாங்க, குறிப்பாக ஆஃப் பிரேக் போலிங் பேக் ஹேண்டில் இந்தியா பக்கம் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க அப்படின்ற இடத்துல ஒரு சில ஓவர் வரலாம். நிக்கோலஸ் கிர்டன் இந்த டீமுக்கு மிடில் ஆர்டரில் சூப்பர் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்ல போனால் இந்த டீமுக்கு மிடில் ஆர்டரில் கிர்டன் மொவ்வா 2 பேரும் நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காங்க பேட்டிங் பேஸில். ரவீந்திர பால் இந்த இடத்துல வேறு யாரையாவது யோசிக்க போகிறாங்களா, பாஜ்வாவை மறுபடியும் கொண்டு வருவாங்களா அப்படின்னு யோசிக்கணும். ஹெலிகர் நல்ல பவுலிங், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்கவர். ஜாஃபரோட பேட்டிங் ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. நிக்கில் தட்டா இந்த மேட்ச் உள்ளே வருவார்ன்ற எதிர்பார்ப்பு. ஜுனைத் சித்திக் நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. 2 மேட்ச்மே நல்லா பண்ணார். முதல் போட்டியில் டட்டா இருந்தார். இந்த போட்டியில் மேட்சப் பேஸில் டட்டாவுக்கு போவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. ஏன்னா கனடா பொறுத்த வரைக்கும் மேட்சப் பேஸில் தான் ஒரு மாற்றம் சித்திக் சைடு போனாங்க. நிக்கில் தட்டா மறுபடியும் வர வாய்ப்பு. கலீம் சனா கார்டன் 2 பேருமே நல்ல போலிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்ட்டு. டீசன்ட் பவுலர்ஸ். ஜெர்மி கார்டன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு, டொமஸ்டிக் கிரிக்கெட் அண்ட் சிபிஎல்ல விளையாண்ட அனுபவம் அப்படின்ற அந்த இடத்துல. கலீம் சனா அந்த டீமுக்கு ரொம்ப நாளாக விளையாடுறாரு. பாஜ்வா சித்திக்கு இங்கே பத்தானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பாக நல்ல பேட்டர், டாப் ஆர்டரில் நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஒரு பாயிண்டில் நிக்கில் டட்டா எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஓகேவான ஆப்ரேட் பவுலர். பர்கத் சிங் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சா இந்த இடத்துல இறங்கலாம். ஏன்னா டாப் ஆர்டரில் இறங்கக்கூடிய பேட்டர் தான். ரிஷி ஜோஷிக்கான வாய்ப்பு இருக்குமா? பாசிபிளாக வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா கனடா பொறுத்த வரைக்கும் வெளியில் அப்படின்றனால ரிஷி ஜோஷிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், பெஞ்ச் பிளேஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுல இன்றைக்கி ரிஷி ஜோஷி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம்தான். இந்தியா பேட்டிங் ஆர்டரில் சில நேரங்களில் மாற்றம் செய்கிறாங்க. அக்சர் பட்டேலை மேலே அனுப்புறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணி பார்க்குறாங்க. இன்றைக்கி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் செஞ்சால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கனடா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ஆர்டரில் கொண்டு போவாங்கங்கிறது தான் எதிர்பார்ப்பு. போலிங் பேஸில் இந்தியா நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தா கூட சிவம் தூபேவை சில நேரங்களில் கொண்டு வர்றாங்க. ஜடேஜாவுக்கான ஓவர் இது வரைக்கும் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. அக்சர் பட்டேலுக்கான ஓவரும் குறைவாக இருந்திருக்கு. ஹார்திக் பாண்டியாவை நிறைய பயன்படுத்துகிறாங்க. பும்ரா, சிராஜ், அஸ்தீப் இவங்கெல்லாம் முழுமையான கோட்டா வீசுகிறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். அண்டு ஸ்லாக் ஓவரில் பும்ரா அண்டு அஸ்தீப் சைடு மோஸ்ட்லி போகிறாங்க. அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. கனடா பொறுத்த வரைக்கும் பர்கட் சிங்கை ஒரு இடத்துல பயன்படுத்துகிறாங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு சில ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்புன்னு கூட யோசிக்கலாம். ஹெலிகர், ஜாஃபர், டட்டா, கலீம் சனா அண்ட் கார்டன் மோஸ்ட்லி ஸ்டிக் பண்ணிட்டு போகிறாங்க. கனடா ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுறாங்க. அது ஹெலிகர், ஜாஃபர், சனா அண்ட் கார்டனுக்கான முழுமையான ஓவர் கிடைக்கும். நிக்கில் டட்டாவோட ஓவர் அதிகமாக இருக்கலாம். ஒருவேளை டாப் ஆர்டரில் விக்கெட்ஸ் விழுந்து பேக் ஹேண்டில் இருக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் வரும்போது நிக்கில் டட்டா ஓவர்ஸ் அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது. நிறைய நேரங்களில் பேக் ஹேண்டில் வீசி சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பேஸில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல நிக்கில் டட்டா ஓவர்ஸ் போடலாம். ஃபேண்டசி பேஸில் யோசிக்கும் போது பிக் பேஸில் சிவம் துபே, ஜடேஜா அவ்வளவா சக்ஸஸ் கொடுக்கல. பவுலிங் பேஸில் நிறைய கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க ஜடேஜாவை, அதை பார்க்குறோம். ஆனால் அவங்க இன்றைக்கி எதுவும் ரோல்குள்ளே வராங்களா, ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் அகெயின்ஸ்ட் கனடா அப்படின்னு ரோஹித் சர்மா திங்க் பண்ணுறா. இந்த மாதிரி ஆங்கிளில் மட்டும் யோசித்து துபே அண்ட் ஜடேஜாவுக்கு போகலாம். துபே கூட ஒரு சில ஓவர்ஸ் வீசலாம். ஒரு சில ஓவர் இது கொடுத்துருக்காங்க இந்த சீரியஸில். அந்த மாதிரி யோசித்து துபேக்கு ஒரு சில ஓவர் போகலாம். பேட் ஃபஸ்ட்டு பேஸில் இருக்கும்போது கொஞ்சம் ரன்ஸு, ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை யோசித்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சனா அண்டு டட்டா மேட்சப் பேஸில் ஒரு சாய்ஸு. சனா பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் நல்லா பண்ணுவார். இண்டோரில் வீசக்கூடிய அந்த இடத்துல டெஃபினட்டாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. கேப்டன் சாய்ஸு ஹார்திக் பாண்டியா, அஸ்தீப், பும்ரா 4-3 பேஸ் பவுலர்ஸ் அப்படிங்கிற அந்த கன்சிடரேஷனில் போயிருக்காங்க. அவங்க நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கிரவுண்டு நியூயார்க் மாதிரி கிடையாது, ஃப்ளோரிடா. சில நேரங்களில் விக்கெட்ஸ் குறைவாக கூட இருக்கலாம். சின்ன டீம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு சேஃப் சாய்ஸஸாக இவங்களெல்லாம் யோசிக்கலாம். விராட் கோலி டீசன்ட் சாய்ஸு. இந்த விளையாண்ட மேட்சஸில் எதுலேயும் சக்ஸஸ் இல்லை. இருந்தால் கூட டெஃபினட்டாக ஃப்ளோரிடாவில் நல்லா சைன் பண்ண முடியும். அந்த மாதிரி பயங்கர ஸ்கோர் வந்த கிரவுண்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால் அவரையுமே ஒரு சின்ன கன்சிடரேஷனில் வைக்கணும். ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா விராட் கோலி, பண்ட்டு, சிராஜ் கண்டிப்பாக நியூ பாலில் அந்த ஸ்விங் கிடைக்கிற இடத்துல செமையாக பண்ணுவார். சின்ன டீம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசித்தாலும் இன்னொரு பேஸரை எடுத்துக்கலான்னா சிராஜ் சைடு போகலாம். ரிசர்வ் பண்ணிட்டு க்ளவ் பாயிண்ட்டே நல்லா எடுத்துடுறாரு. அதே நேரத்தில் பேட்டிங்லேயும் ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுது. ஸோ அதனால் அவரையும் முயற்சி பண்ணலாம். டீம் பாருங்கள், பேட் ஃபஸ்ட்டு, பவுல் ஃபஸ்ட்டு, இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு
அவங்க சைடு மொவ்வா நல்ல பேட்டிங் கொடுக்குறாரு மிடில் ஆர்டரில். அதே மாதிரி கிட்டன் ஓகேவான சாய்ஸ், நிக்கோலஸ் கிட்டன் ட்ரை பண்ணலாம். ஹெலிகை ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஜெரமி கார்டன் எடுத்திருக்கேன். கார்டனுக்கு பதிலாக கூட நீங்கள் கண்டிப்பாக கிட்டன் சைடு போகலாம். ஓரளவுக்கு எபிலிட்டி, ஸ்டாண்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. போன மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட் ஆனார். ஃபஸ்ட் 2 மேட்ச் சூப்பராக விளையாண்டார். மிடில் ஆர்டரில் அருமையான ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. அந்த பேஸில் அவரை ட்ரை பண்ணலாம். கார்டனுக்கு பதிலாக கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். மேக்ஸிமம் இந்தியன் பேட்டர் அண்ட் பவுலர்ஸை கவர் பண்ணி போகிறது இந்த மேட்சுக்கான வெற்றியாக இருக்கும். அண்டு சில இடத்துல சரியான கனடா பிளேயர்ஸை பிக் பண்ணும், அதை மட்டும் பார்த்துக்கணும். பேட் ஃபர்ஸ்ட்டில் யாரை பிக் பண்ணலாம், பவுல் ஃபர்ஸ்ட்டில் யாரை பிக் பண்ணலாம், சின்னதை திங்க் பண்ணிங்கன்னா க்ளோஸ் டு 0 இந்த மாதிரி மேட்சஸில் போக முடியும். ரெயின்ஃபால் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் லீக்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். கிராண்ட் லீக்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணால் க்ளோஸாக ஜெயிக்க முடியும். டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸில் போட பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய நடக்கும், செகண்ட் ஹாஃபில் ஷார்ட் அண்ட் கேமாக முடியலாம், இல்லை ஓவராலாக ஒரு ஷார்ட் அண்ட் கேம் எதிர்பார்த்து போகிறது. இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.